வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. ஹலோ ப்ரோ, என்னாச்சு உங்களுக்கு? பார்த்து கவனமாக ரோட் கிராஸ் பண்ண மாட்டீங்களா? ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு இழுக்கலைன்னா இந்நேரம் என்ன ஆகியிருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரோ. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? என்ன நினைச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்கு. அந்த எதிரியை நான் ரொம்ப அசால்ட்டாக இடம் போட்டுட்டேன். எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன்? அந்த கருப்பாடு என்னை A to Z நோட் பண்ணிட்டு இருக்கானா? அவனால எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனால் என் ஆஃபீஸ் வாசல்லையே என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பாப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை இப்படியே விடக்கூடாது. இனி ஒவ்வொரு அடியையும் பார்த்துதான் வைக்கணும். டேய், என்கிட்டயே தண்ணி காட்ட பாக்குறியா? நான் எப்போ எங்க இருப்பேன்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டல. இனி நான் அசால்ட்டா இருக்க மாட்டேன். உன் முகத்திரிய சீக்கிரம் கிழிப்பேன். உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. என்னாச்சு இவருக்கு? ஹலோ ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? என்ன அப்படியே நின்னுட்டீங்க? சாரி பிரதர், ஒரு நிமிஷம் அப்படியே மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அதான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ரியலி தேங்க்ஸ் பிரதர். என்னோட உயிரையே காப்பாற்றிருக்குங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. நிஜமா உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். பிரதர், என் பேர் சித்தார்த். இதோ ஆப்போசிட்டில் இருக்கிற எஸ்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் என்னோட ஆஃபீஸ். நீங்கள் பண்ணது இவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? இது என்னோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எந்த உதவின்னு வேணாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க. அப்புறம் உங்கள் ஸ்வீட் நேம் பிரதர். என் பேர் ராகவ் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறீங்க. உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பேன். நான் எந்த வித பலனும் எதிர்பார்க்காம தான் உங்களுக்கு உதவி பண்ணேன். ஒரு உயிரோட மதிப்பு எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ அன்பாக சொல்லும்போது எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் கொடுத்த கார்டை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அப்புறம் ப்ரோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. கண்டிப்பாக இந்த பக்கம் வரும்போது உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு புரியுது ப்ரோ. உங்களோட வேலையிலையும் என்னோட உயிரை காப்பாற்றின உங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக ராகவ், இந்த பக்கம் வரும்போது என்னை கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். நான் இனிமேல் சேஃபாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய். ஏய், என்னையே கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டிங்களா? இனி நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டா. எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லோ கலர் லாரி லோக்கல் வண்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த லாரியோட நம்பர் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த டிரைவரை பிடிச்சிடலாம். அவனை பிடிச்சா அவனுக்கு பின்னாடி இருந்து ஆட்டு வைக்கிற அந்த கருப்பு அடி யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அந்த வேலையை தான் பார்க்கணும். இன்னைக்கு என்னமோ அந்த லாரியை பார்த்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. அபிஷேக்கோட அம்மா ஆக்சிடென்ட்னு சொல்லி முடிச்ச கேஸை அது ஆக்சிடென்ட் இல்லை மர்டர்னு நம்ம டவுட் பண்ணோமே, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெற்றிக்கிட்ட இருந்து ஒருவித அப்டேட்டுமே சொல்லவே இல்லை. இப்படி டிலே ஆகுறது சரியில்லை. இப்பவே அவனுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கணும். ஹலோ, சொல்லுடா ராகவ். டி சங்கர், என்னடா நடக்குது? அபிஷேக் அம்மா மர்டர் கேஸ்க்காக நாங்கள் உங்ககிட்ட அவங்க மாமா ரிங்கு கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோமே. ஒரு வாரமா எந்தவித மெசேஜும் இல்லை. என்ன அப்டேட்னே தெரியல. என்ன ஸ்டேட்டஸ்டா? ஏதாவது க்ளூ கிடைச்சுதா? டேய், கொஞ்சம் காம் ஆயிருடா. நான் சும்மா இல்லை, கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். பெண்டிங் ஒர்க் ஒரு 40% இருக்கு. ஆனால் முக்கியமான க்ளூஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்துருச்சுடா. டேய், சஸ்பென்ஸ்லாம் இது வேணாடா. எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லு. முதல்ல நீ கொடுத்த அந்த ரிங்கு 100% கன்ஃபார்ம். அது அபிஷேக்கோட மாமா வரதராஜனோட ரிங்கு தான். அதில் இனிடைல்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. பழைய ஜுவல்ஸ் ரெக்கார்ட் கூட கிடைச்சிருச்சு. வாட்? அப்படின்னா அவன் அந்த இடத்துல இருந்தானா? ராகவ், அதான் நெக்ஸ்ட் க்ளூ. நீ கொடுத்த கான்டாக்ட்ஸ் வச்சு நான் பழைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணினேன்.
ஆக்சிடென்ட் நடந்த நாளுக்கு முன்னாடி ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து தொடர்ந்து கால் போயிருக்கு. அந்த நம்பர் ட்ரேஸ் பண்ணினா லாரி டிரைவர் வர வந்துருச்சு. இது நிஜமாவே பெரிய விஷயம்டா. அந்த டிரைவர் யாரு, எங்க இருக்கான்? டேய், அவன் பேர் முருகன். இப்போ ஊட்டில ஹைட்ல இருக்கான். அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. நாளைக்கு நான் அவரை நேர்ல போய் பார்க்க போறேன். டேய், சிங்கிளா போறியா? இது டேஞ்சரஸ்டா. அவன் பின்னாடி பெரிய ஆளுங்க இருக்கலாம். அதனால தான் நான் முதல்ல டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறேன். அவன் டெய்லி எங்க போறான், யாரை சந்திக்கிறான், என்ன வேலை பார்க்குறான் எல்லாம் நோட் பண்ணிட்டேன். எஸ்கேப் ஆக சான்ஸே கிடைக்காது. டேய், கேர்ஃபுல்லா இருடா. இது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அபிஷேக்கோட லைஃபே இதில் தான் அடங்கியிருக்கு. அவங்க அம்மாவோட சாவில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அதை சீக்கிரமாகவே உன்னால் கண்டுபிடிக்கணும்டா. அதனால தான் நான் ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் சொல்லலை. நாளைக்கு டிரைவர் வாயாலே கன்ஃபியூஷன் வாங்கிட்டோம்னா கேம் ஓவர். ஜி, வரதராஜன் மேலே டவுட் ஸ்ட்ராங்காக இருக்கா? ரொம்ப ஸ்ட்ராங்டா. ரிங் சென்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ், மணி டிரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவனை பாயிண்ட் பண்ணுது. ஆனால் ஃபைனலாக டிரைவர் தான் கீ விட்னஸ். டேய், இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ரத்தம் கொதிக்குது தெரியுமா? சொந்த அக்காவையே பணத்துக்காக ஒரு தம்பி இப்படி பண்ணுவானா? சீ, பணத்துக்காக சொந்த அக்காவையோட வாழ்க்கையே முடிச்சிருக்கானே. இந்த வரதராஜன்லாம் எவ்வளோ கேடு கெட்டவனா இருப்பான். ஓ, கொஞ்சம் பொறுமையா இரு. மணி, ப்ராப்பர்ட்டி, ரிவெஞ்ச் காரணம் இன்னும் கிளியரா நம்ம கிட்ட இல்ல. ஆனா நாளைக்கு தெரிய வரும். சீ, ஒரு விஷயம், நீ எதுனாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும். நான் அபிஷேக் கிட்ட சொல்றது எப்போன்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அவன் ரொம்ப எமோஷனலா ரியாக்ட் பண்ணிடுவான். சரிடா, உனக்கு முன்னாடி யாருக்கும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நைட்குள்ள ஃபுல் அப்டேட் உனக்கு வரும். தேவை இருந்துச்சுன்னா ஃபோட்டோ, ஆடியோ, ப்ரூஃப் எல்லாமே அனுப்புகிறேன். சரிடா, நாளைக்கு உன்னோட லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிவிடு. ஏதாவது ப்ராப்ளம்னா நான் வந்துடுறேன். அவசியம் வந்தால் கூப்பிடுறேன். நீ இப்போ கூலாரு. அபிஷேக் கிட்ட எதுவும் சொல்லாத. சரிடா, கேர்ஃபுல்லாக ஒர்க் பாரு. இந்த தடவை உண்மை நமக்கு கைக்கு வந்தாகணும். 100% வரும்டா. இந்த கேஸ் க்ளோஸ் ஆகும் நாள் சீக்கிரம் நெருங்க போகுது. சரிடா, அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். ஷியோர்டா, டேக் கேர். இன்னும் கொஞ்ச நாள் தான் அபி, உன் அம்மாவுக்கு நடந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரும். வரதராஜா, இனி உன்னோட ஆட்டம் சீக்கிரமாவே முடிய போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். ஆமாம், இன்னைக்கு நான் நோட் பண்ணதில் நம்ம 3 பேருமே ட்ரெஸ் கலர் ஒரே மாதிரி வியர் பண்ணியிருக்கோம்ல, செமல்ல? ஆமாம் மேம், கோ இன்சிடென்ட் தான். ஆமாம் மேம், 3 பேருமே சேம் பிஞ்ச்னால யாராவது ஒருத்தவங்க ட்ரீட் வைக்கணும் இன்னைக்கு, ஓகேங்களா? அவ்வளோதானே, வச்சுட்டா போச்சு. ஈவினிங் வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாமா? இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் ஸோ லக்கி கைஸ். இது ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, இது ட்ரீம் க்ரியேட் பண்ணுற பிளேஸ். இங்கே ட்ரெஸ் மட்டும் டிசைன் பண்ண மாட்டோம், ஒருத்தரோட கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். மேம், இங்கே வந்ததுலேருந்தே நாங்கள் 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் மேம். ஆமாம் மேம், இங்கே செட்டப் பார்த்தாலே பெரிய லெவல்னு தெரியுது. அது செட்டப்னால இல்லை, டிசிப்ளினால். இங்கே டெய்லி பாப்புலர் மாடல்ஸு, சினிமா ஆக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், டான்சர்ஸ் எல்லாரும் வருவாங்க. அவங்க எல்லாரும் மணி கொடுத்துட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்காக மட்டும் வர மாட்டாங்க, நம்மளோட டெஸ்ட்டை பில்டப் பண்ணுறதுக்கு வருவாங்க. மேம், அவங்க மாதிரி செலிப்ரிட்டிஸ் கிட்ட பேசும்போது பயமாக இருக்கும்ல? மேம், அவங்க மாதிரி செலிப்ரிட்டிஸ் கிட்டலாம் பேசும்போது பயமாக இருக்கும்ல? பயம்லாம் வேணாம், ரெஸ்பெக்ட் இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஃபேன் மாதிரி போனால் நம்மளோட ப்ரொஃபஷனலோட வேல்யூ குறைஞ்சிடும். அப்போது எப்படி பேசணும் மேம்? சிம்பிள் ஆதிரா, ஸ்மைல் பண்ணுங்க, வெல்கம் மேம் ஆர் சார், ப்ளீஸ் கம்னு சொல்லி கால்மாக பேசணும். ஹை கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? மேம், ட்ரெஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி மேம்? அதுதான் முக்கியம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்தா, மேம் உங்கள் ஈவெண்ட்க்கு இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க், லைட் வெயிட் ஃபேப்ரிக், ஸ்டேஜ் லைட்டில் க்ளோவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ண முடியும்னு சொல்லணும். கம்ஃபர்டபுள்னு சொன்னீங்கல்ல, அதுதான் நம்ம ஸ்டுடியோவோட ஸ்பெஷாலிட்டியா? எக்ஸாக்ட்லி, நம்ம ஸ்டுடியோவோட பிக்கஸ்ட் ஸ்பெஷாலிட்டி பியூட்டி வித் கம்ஃபர்ட். ட்ரெஸ் அழகாக இருக்கணும், ஆனால் அதை போட்டுட்டு அவங்க கஷ்டப்படக்கூடாது. வாவ் மேம், இது வேற லெவல். இன்னும் இருக்காதுரா, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, நோட் பண்ணிக்காங்க. ஒரு மாடல் ரேம்ப் வாக் பண்ண வராங்க, அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு செட் ஆகணும் ட்ரெஸ்ஸு. ஒரு ஹீரோயின் டான்ஸ் பண்ண வராங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக வேணும். ஒரு ஆக்டர் ஃபோட்டோ ஷூட்க்கு வராங்க, கிளாஸி ஃபிட் வேணும். மேம், இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி ரிமெம்பர் பண்ணுறது? அப்சர்வ் பண்ணுங்கள், டெய்லி நோட் பண்ணுங்கள். கிளைண்ட் யார், ஒகேஷன் என்ன, ஸ்டைல் என்ன, கம்ஃபர்ட் லெவல் என்ன,
இது 4 பாயிண்ட்ஸுமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் யாராச்சும் ரூடாக பேசினாங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸ்மைல் பண்ணுங்கள், காமாக இருங்க, ப்ரொஃபஷ்னலாக ஆன்சர் பண்ணணும், பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ஷூட்டிங் ப்ரெஷர் இருக்கும், நம்ம ரெஸ்பான்ஸ்னால தான் அவங்க மறுபடியும் வருவாங்க. மேம் நீங்கள் இவ்வளோ சின்ன வயசில் இந்த லெவலுக்கு எப்படி வந்தீங்க? குட் கொஸ்டின். ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஒர்க் தான். லண்டனில் நான் சிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ரூமில் 2 மிஷின் வச்சு ஆரம்பித்தது. இப்போது மெயின் பிரான்ச் லண்டன், இந்தியாவில் 9 பிரான்ச்சஸ். அது எல்லாம் ஓவர் நைட் சக்ஸஸ் இல்லை. நீங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் மேம். தேங்க்யூ. ஆனால் உங்களுக்கு நான் இவ்வளோ டைம் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஸ்டுடியோவை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? கண்டிப்பாக மேம். நாங்கள் எங்களோட ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணுவோம். குட் ரேஷ்மா, நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த 1 மந்த் ட்ரைனிங் முடியும் போது நீங்கள் 2 பேருமே தனியாக இன்டர் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியணும். நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் மேம். அச்சீவ் பண்ணுவோம். இதுதான் கான்ஃபிடென்ஸ். ஆதிரா, உங்ககிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ரேஷ்மா, உங்ககிட்ட பீப்புள் ஹேண்ட்லிங் டேலண்ட் இருக்குது. 2 குவாலிட்டிஸுமே சேர்ந்து டாப் டீம் ஆகலாம். மேம் அனன்யா மேம் அகைன் வந்தால் அவங்க ஹெல்ப் இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கணும். யார் மேலே டிபெண்ட் ஆகக்கூடாது. டேலண்ட் இருந்தால் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பாக மேம். உங்களோட ட்ரஸ்ட்டை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இனிமேல் மார்னிங் கிளைண்ட் ஃபைலு செக் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் ஃபேப்ரிக் செலெக்ஷன் அப்சர்வ் பண்ணுங்கள், ஈவினிங் ஃபிட்டிங் செக்ஷன் அட்டென்ட் பண்ணுங்கள். மேம் மிஸ்டேக் பண்ணோம்னா? மிஸ்டேக் பண்ணால் தப்பு ஒன்றும் இல்லை. சேம் மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாதான் தப்பு. மேம் உங்கள் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது மேம். பிகாஸ் நான் உங்கள் ஃப்யூச்சர் பார்க்குறேன். ஒரு நாள் செலிப்ரிட்டிஸ் உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஐயோ மேம், நீங்கள் சொல்லும்போது எனக்கு வேறு லெவலில் இருக்குது. நினச்சி கூட பார்க்க முடியல. ஒய் நாட் ரேஷ்மா? ட்ரீம் பெருசாக இருக்கணும், அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஒர்க்கு அதை விட பெருசாக இருக்கணும். ஓகேவா? மேம் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா இந்த 3 செலிப்ரிட்டிஸ் கிளைண்ட்ஸ்க்கு மூட் போர்டு வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கிளாஸி லுக்கு, செகண்ட் வந்து மாடர்ன் கிளாம், தேர்டு ஒன்று ட்ரெடிஷ்னல் ராயல். ஓகே மேம், சேலஞ்ச் அக்செப்டட். நாங்கள் ரெடி. தட்ஸ் மை கேர்ள்ஸ், ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன ரேஷ்மா, சீட் ஓகேவா? டபுள் ட்ரிபிள் ஓகே மேம். ஓகே ஓகே, சாப்பிடு சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. ஆமாம் மேம். திவ்யா மேம், இவ இங்கே தான் சைலண்ட்டாக இருக்கா. ஆனால் என்கிட்ட சரியான வாயாடுவா தெரியுமா மேம்? அப்படிலாம் இல்லை மேம், நான் நார்மலாக தான் பேசுவேன். இவ தான் பயங்கரமாக வாயடிப்பா. எனக்கு என்னமோ ஆதிரா பார்த்தா ரொம்ப சைலண்டான கேர்ள் மாதிரி தான் தெரியல. ஆனால் நீ என்ன இப்படி சொல்கிற? மேம் என்னை நம்ப மாட்டீங்களா? நிஜமாக நான் சொல்கிறது உண்மைதான். ஆதிரா சிரிக்கிறத பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போனால் நம்ம மனசு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அது மாதிரி இப்போ என் மனசு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இவ பேசுகிறத பார்த்தாவே அப்படியே நாள் முழுக்கா கேட்டு ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓஹோ, சாரி, இங்கே தான் மேடமை லுக் விட்டுட்டு இருக்காரோ? நேற்று நான் கண்ணை மூடி டெஸ்ட் பண்ண சொன்னது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போலையே. எனக்கு ஆதிரா மேலே எதுவும் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ? நல்லது தான். ஏன்னா என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான். இந்த 1 மாதத்தில் சம்ஹவ் ஆதிராவை அண்ணாவோட க்ளோஸ் ஆக்கணும். பேரும் செம்ம செட் ஆகும். ஆதிராவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவ தான். அண்ணா, ஏன் அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற? இங்கே வா, காஃபி குடிக்கலாம். வரேன் தேவ். ஜிஜு, இவ வேற ஆதிராவை சைட் அடிச்சது எதுவும் கண்டுபிடிச்சிட்டாலோ? அபி சார், இன்னைக்கு உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். காலையிலேருந்து உங்களை காணோமா, ஒர்க் விஷயமா பிஸியாக இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உங்களை பார்த்ததும் ஹாப்பி ஆயிடுச்சு. காஃபி குடிங்க சார். தேங்க்ஸ். கொஞ்சம் மீட்டிங் இருந்துச்சு, அதான் லேட்டு. அண்ணா, மேடம் உங்களை மிஸ் பண்ணாங்க போல. சும்மா இரு. ஆதிரா, நான் இப்போ உன் பாஸா இல்லை,
ஃப்ரெண்டாக ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? மேம், இதுக்கெல்லாமா பெர்மிஷன் கேட்பீங்க? கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணு. இல்லை ஆதிரா, இது நார்மல் கொஸ்டின் மாதிரி இல்லை, கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். உனக்கு சொல்லணுன்னு கம்பல்லாம் ஒன்றும் இல்லை. ஷோ, பரவாயில்ல மேம், கேளுங்க. திவ்யா காரணம் இல்லாம எதுவும் பேச மாட்டாளே, அதுவும் ஆதிரா கிட்ட பேசணும்னா என்னவா இருக்கும்? என்ன கொஸ்டின் அப்படி கேட்க போறா? கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கும் எனக்கும் ரேஷ்மா அண்ணா எல்லாருக்குமே கல்யாணம் ஒன்று கண்டிப்பாக நடக்கும்ல. ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. உனக்கு ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்? ரைட்டு, நம்ம தங்கச்சியோட பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. திவ்யா, இதெல்லாம் எனக்காக தானே கேட்குற? ஹே அம்மு, சொல்லுடி, நானும் கேட்கணும். ஹே எரும மாடு, சும்மா இருடி. அதிரா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீ ஆன்சர் பண்ண வேண்டாம், நோ ப்ராப்ளம்டா. அச்சோ, அப்படிலாம் இல்லை மேம். அது வந்து எனக்கு பெரிய பெரிய ஆசைன்னு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் சில குவாலிட்டிஸ் வேணும். அச்சோ, சீக்கிரம் சொல்லு அம்முக்குட்டி, அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆஹா, இன்ட்ரெஸ்டாக இருக்கு, சொல்லு சொல்லு. முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு அம்மா இருக்கக்கூடாது. என்ன அதிரா இப்படி சொல்கிற? நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒரு தாயோட அன்பு எவ்வளோ ப்ரீசியஸ்னு எனக்கு தெரியும். அவருக்கு கிடைக்காத அந்த அன்பை நான் முழுசாக கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தால் அதை நான் நிரப்பணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை என் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சுதான் இவ இப்படி நினைக்கிறாளா? இவளோட மனசு எவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கணும். நான் சொல்லாமலேயே என்ன ஃபீல் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கணும். சின்ன பெயின் வந்தாலும் கவனிக்கணும். என் ட்ரீம்க்கு தடையாக இருக்கக்கூடாது, சப்போர்ட் பண்ணணும். நான் வளரன்னு ஆசைப்படுறவராக இருக்கணும். அப்புறம் சொல்லு சொல்லு. லவ் நிறையா இருக்கணும். இன்னும் அப்புறம் ரொமான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். ஆஹா, கொஞ்சமாவா அதிகமாவா? கண்டிப்பா ரேஸ்மா சொன்ன மாதிரி அதிகமாவே இந்த ட்ரீம் உனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். என்னால கொடுக்க முடியும். அட போடி, சும்மா இருக்க மாட்டியா? என்னை விட்டு கொடுக்காம எந்த சூழ்நிலையிலையும் என் கையை விடாம இருப்பவரா இருக்கணும். நான் சிரிச்சா காரணமா இருக்கணும். நான் அழுதா முதல் கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கணும். நான் தவறா எதுவும் செஞ்சாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். மொத்தத்துல நல்ல மனுஷனா இருக்கணும். நீ எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்காதுடா. நீ தேடியவன் நான் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு எல்லாமே புரிய வைப்பேன். ஆதிரா, உன் மனசு ரொம்ப அழகு தெரியுமா? மாதிரா ரேர் எக்ஸ்பெக்டேஷன். என்ன சார், ரேரா? ஆமா பின்ன. இப்போ எல்லாரும் லுக்ஸ், மணி, ஸ்டேட்டஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. நீ ஹார்ட் பத்தி பேசுற தெரியுமா? மணி இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் சார். ஆனால் மனசு நல்லா இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்கும்ல. கரெக்ட் தான் சார், உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்க, நம்ம வேணா தேடிடலாம். நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே. என்ன சார் சொல்றீங்க? அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டிஸ் உள்ளவங்க ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். இப்போ யாரோ உங்க மனசுல இருக்காங்க, அது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது சார். மேபி இருக்கலாம் ஆதிரா. நீங்க ரொம்ப மிஸ்டியஸ் சார். அப்படியா? கொஞ்ச நாள தெரியும். ஆனா ஆதிரா, இப்போ ஒன்று சொல்றேன். என் மனசுல இருக்கிறத நான் லண்டனுக்கு போறதுக்குள்ள உன்கிட்ட சொல்லிடுவேன்.